பேர் தஹசீன் அப்துல் கரீம். என் ஊர் வந்து கன்னியாகுமரி. நான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே கன்னியாகுமரியில் தான் படிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பிகாம் வந்து நூருல் இஸ்லாம் காலேஜில் படிச்சிருந்தேன். அப்போது 2021 ஃபஸ்ட் டைம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கினேன். அப்போ 2022 குரூப் 2 தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். பட் அதோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் அந்த அக்கா சொன்ன மாதிரி தான். ப்ரிலிம்ஸ் 2022 நடந்தது. 2023 தான் அடுத்த ரிசல்ட் வந்தது மெயின்ஸு. அதுக்கப்புறம் 2024 தான் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து இந்த 2 to 3 இயர்ஸ் போகும்னு பயம் வந்துச்சு. ஸோ நான் அந்த 2022 எனக்கு பிஜி கிளாஸஸ் போட்டேன். எம்பிஏ தொடங்கினேன் ஸ்காட் காலேஜஸில். அதை முடிச்சுட்டு திரும்ப 2 இயர்ஸ் நான் அந்த கோர்ஸ் முடிக்கவும் திரும்ப எனக்கு 2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இன்னொரு அட்டம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். இந்த தடவை இறங்கினது 2024 முழு முயற்சியும் போட்டேன். இந்த தடவை அதுக்கு பலன் கிடச்சிருக்கு. அது எல்லா புகழும் இறைவனுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி. ஸ்ட்ராட்டஜிஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து ஊரில் தான் இருந்து நான் தான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து இங்கே தான் சேர்ந்தேன். அக்டோபரில் தான் சேர்ந்துருந்தேன். இங்கே மெயின்ஸோட கிளாஸஸ் எல்லாம் ஓகேவா இருந்தது. இங்கே டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க. டிஸ்கஷன் வீடியோஸ் பார்க்குறது ஓகே. பட் நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணுறப்போ மேக்ஸிமம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம அன்னைக்கு எழுதின டெஸ்ட்டை ஃபுல்லாக அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிட்டோங்கிற பட்சத்தில் அதோட கொஷின்ஸ் அன்னைக்கே நமக்கு எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ இப்போ வீடியோஸ் பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு இதில் ரிலேபிளாக இருக்கிறதோட கூட இருக்கும்போது நீங்களாக ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட். எல்லா இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் நின்றுட்டுமாக. பேரண்ட் வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆர்வம் கொடுக்கணும். அடிக்கடி கல்யாணம் இருக்குது, அந்த காட்சி இருக்குது, இப்போ சடங்கு இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கெல்லாம் கூடக்கூடாது. நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஒரு காரியத்திற்காக அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்தோம்னா அடிக்கடி வீட்டுக்கு கூடாமல் அந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு கூடணுங்கிறது என்னுடைய கொள்கை. அதே மாதிரி தான் நான் என்னுடைய பிள்ளைய வந்து சொல்லியிருந்தேன். அவனும் அதை விட முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கான். அந்த சுரேஷ் அகாடமிக்கும் அவனுடைய அதற்கு ஒத்துழைப்பு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.